அல்ஹம்துலில்லாஹ், வாரந்தோறும் ஹதீகத்துல் வாயிலின் நடத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், 29 வாரம் மிகவும் சீரும் சிறப்புமாக முடிவடைந்து விட்டது. இன்றைய தினம் 30வது ஹதீகத்துல் வாயிலினாக இருக்கிறது. இந்த மன்றத்தின் தலைவரின் கையில் ஒப்படைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால நம்மளுடைய நீண்ட முயற்சியால இப்ப 30வது ஹதீகத்துல் வாயிலின் மன்றத்தை ஆரம்பிக்க போறோம். அது தொடர்பா கீதத்துக்கு கிராமத்து போத PM அப்சல் அஹ்மத் அவர்களை நான் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن بربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹ் அவருக்கு இந்த நல்ல குரல் வளர்த்திய அதிகரித்துவாங்க. ஆமீன். அடுத்தபடியாக கீதம் பாட எண்ணம் நூர் அஹமது அவர்களை நான் மேடையில் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் தௌலா கண்ணால் நான் தருவேனா. நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் தௌலா கண்ணால் நான் தருவேனா. நபி உம்மை காணத்தான் நெஞ்சீவன் வாழுது, விழுகின்ற மூச்செல்லாம் வதனம் தேடுதே. நபி உம்மை காணத்தான் நெஞ்சீவன் வாழுது, விழுகின்ற மூச்செல்லாம் வதனம் தேடுதே. நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கிறது, விழுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக இருக்கிறது. நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் தௌலா கண்ணால் நான் தருவேனா. என் விழிகளை மூடிக்கொண்டு உன் முகத்தை தேடினேன், கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன்.
என் விழிகளை மூடிக்கொண்டு உன் முகத்தை தேடினேன். கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன். கண்ணீரும் மூடியதே காதும் நபி முகம் காண, ஓடிய நீர் வாடியதே காணவில்லை முகமே. நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா, பூமணக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தருவேனா. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கலங்கிடுமா, நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா. நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கலங்கிடுமா, நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா. நான் செய்த பாவங்கள் கிளையாய் வந்து நின்றிடுமா, நபி உம்மை காணலினால் அந்த திரை கிழிந்து வழிவிடுமா. நபி வாழும் மாமதினா நான் அங்கே வருவேனா, பூமணக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் தருவேனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. فالأول أنا أدعو PM عبد الباسط حافظ أن تخطب أمامكم تحت مادة علم الغيب. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل لا يعلم ما في السماوات والأرض الغيب إلا الله. صدق الله العظيم. الحمد لله. أنا أريد أن أخطب أمامك بمادة علم الغيب. ملاحظات حول عنوان علم الغيب. تعريف علم الغيب: الغيب الذي هو كل ما غاب عن إدراك الحواس والعقل ولا يعلمه إلا الله سبحانه وتعالى. يشمل الغيب الأمور المستقبلية، الحقائق الخفية، وما وراء الواقع المشهود. أقسام الغيب: غيب المطلق لا يعلمه إلا الله وحده، مثل ما وقت قيام ساعة ولا تخفيه الأنفس. غيب نسبي قد يكشف للإنسان في ظروف معينة، مثل ما يكشفه الوحي للأنبياء أو ما يتوسل إليه البشر بالعلم الحديث. قوله تعالى: قل لا يعلم ما في السماوات والأرض الغيب إلا الله. وقال أيضا: وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو. الغيب في سنة النبوية: النبي محمد رسول الله صلى الله عليه وسلم أكد أن علم الغيب خاص بالله. إنما أنا بشر إذا أمرتكم بشيء من دينكم فخذوه به، وإذا أمرتكم بشيء من رأيي فإنما أنا بشر. أحتجب خطبتي مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ما شاء الله. அடுத்தபடியாக
At second, I call in Abdul Rahman Atari to give a speech under the topic Reality of Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. All blessing to Allah subhanahu wa ta'ala and His blessing on our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Salatu qabla al-kalam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Before 1000 plus years ago, our Islamic was proved by our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam by that the most beautiful art and especially and both by our Islamic peoples Muslim to this world. There are many historical arts are in their world by Islam people. For example, the calligraph of the top mahad of the Masjid Al-Aqsa late is and also many other places all over the world, especially in over India. The Taj Mahal built by the King Shah Jahan. Taj Mahal, the art of Islam art, was considered as one of the wonderful of world. By this example, we can able to understand and beautiful and especially of the arts of our Islamic peoples, and also the culture of the Islam is the way which we gave by the Allah and His Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Assalamu warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. மூன்றாவதாக நமக்கு மத்தியில் பேசுவதற்கு ஆஷிக் உமர் அபாயி அவர்களை ஷாபான் மாதத்தை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் பேச ஆரம்பிக்கின்றேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்சீல் வ ஃபில் குர்ஆனில் ஹமீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலுலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்காப்புகள் அனைத்தும். வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்தியலாம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று இன்னும் சிறிது காலங்களில் ஷாபானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். ஷாபானுடைய மாதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஷாபானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், அதன் அடிப்படையிலே ஹஜ்ரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் எப்படி இருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷாபானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, இந்த மாதத்திலே உங்களால் ஈன்ற அமல்களை அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பெரியார்களாம் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம், ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று அழகாக நம்மளுக்கு சொல்லி காட்டினார்கள். என்னவோ ஷாபானுடைய மாதம் மட்டும் ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா? அல்லாமா ஜுகானி ஷாஹர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் விரிவுரையாளர்கள் கித்தாபிலே பதிவு செய்கின்றார்கள், உலகமெல்லாம் நாம் எல்லா நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லிக் கொண்டே தான் இருக்கின்றோம்.
ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு யா அய்யுல் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்ட இந்த ஆயத்தை எப்போ இறங்கியது என்று சொன்னால் ஷாபானுடைய மாதத்தில் இறங்கியது. அதன் அடிப்படையிலே ஷாபானுடைய மாதத்தை நம் வரவேற்பதில் எந்த அளவு நம் கண்ணியமாக இருக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, நாம் இருக்கும் இடங்கள், அது வீடாக இருந்தாலும் சரி மதரசாவாக இருந்தாலும் சரி, நம் இருக்கும் இடங்கள் நன்றாக இருந்துச்சு என்று சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வினிடத்தில் முழுமையாக கொண்டு போய் சேரும். அது மட்டுமல்ல, நாம் பேசும் வார்த்தைகள் யாரும் மனதும் புண்படாமல் பேச வேண்டும். அந்த மாதத்திலே பொய், பொறாமை, கோல் மூட்டித்தனம் அந்த அதுகெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உணவு உண்ணும் பொழுது உண்ணும் உணவு ஹலாலா ஹராமா என்று பேணியதாக இருக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, ஷாபான் மாதம் வரவேற்பதில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒழுக்கங்களை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فالرابعة أنا أدعو المرشد كشميري عطائي أن يخطب أمامكم تحت مادة يقوم الليل كله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأزواجه وذرياته وأولاده وعلى الصالحين والأولياء الله عليهم أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قوموا ليلا ونهارا. صدق الله العلي العظيم. وقال أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. نصلي على نبينا صلى الله عليه وسلم صلوات بصوت واحدة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. يا إخوان الكرام، أنا بخير الحمد لله، أرجو أنكم بخير الحمد لله على كل حال. يا أيها الطلبة الأعزاء، نجلس في مجلس المباركة. المجلس مبارك. كيف هذا المجلس مبارك؟ المبروك بسببين، فالأول منهما أين ذكر الله ورسوله في هذه المكان، ذلك المكان مبروك، ولهذا ذلك المجلس هذا المجلس مبروك. والثاني منهما إن شاء الله نقدم ونراه المعراج، نحتاج ونشتاق ونراحب المعراج إن شاء الله تعالى، نراه غدا إن شاء الله. قال الله تعالى في كلامه عن قيام الصلاة هكذا: قوموا ليلا ونهارا. تأمل نبينا صلى الله عليه وسلم بهذه الآية. قام نبينا صلى الله عليه وسلم في حياته النوافل، صلاة النوافل في الليل كله. وصلى أبو حنيفة الكوفي رحمه الله تعالى في حياته 500 ركعة نوافل في الليل. الله أكبر. نصلي هكذا يا إخوان الكرام إن شاء الله تعالى. نصب الله عنا في حالنا معاناة الصعوبات أن نقول هذه الجملة
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். اللهم انزل السكينة في قلوبنا، اللهم انزل السكينة في قلوبنا، اللهم انزل السكينة في قلوبنا. استخرج بالاحتجاب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. فالخامس أنا أدعو عبد الرحمن عطائي أن يخطب أمامكم تحت مادة فضائل شهر رجب. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. إني مسرور أن أخطب أمامكم وأقوم أمامكم. إني أريد أن أخطب تحت مادة فضائل الرجب. كيف الرجب خير من أشهر السائرة. الرجب فضلت بتقديم رمضان بشهرين، وباعتبار هذا دعا النبي صلى الله عليه وسلم دعوة هكذا: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. صلى الله عليه وسلم لا كره اللهم بارك لنا في رمضان فقط، بل رسول صلى الله عليه وسلم كره اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. الخاصة فضلة آخر للرجب معراج النبي صلى الله عليه وسلم. الأجزية على النبيين عند الله لبصره وعينه سواء النبي صلى الله عليه وسلم. كل أنبياء الله تعالى لا موجود أن يلقي الله تعالى في آياته، بل محمد النبي صلى الله عليه وسلم موجود أن يلقي الله تعالى في آياته. كيف محمد النبي صلى الله عليه وسلم موجود أن يلقي الله تعالى في آياته؟ من محمد النبي صلى الله عليه وسلم؟ ومحمد رسول الله وأحمد حبيب الله، ولهذا محمد النبي صلى الله عليه وسلم موجود يلقي الله تعالى في آياته، يسمى معراج. إني أريد أن أختم خطبة مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக எஸ் முகமது வசீம் அத்தாய் அவர்களை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகத் கான அல்லாஹுல் அலியுல் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயர்ந்த குறிக்கோள் எப்படியாவது சுவனத்திற்கு சென்று விட வேண்டும் என்பது. இறைவனே அந்த வாக்குறுதியை வழங்கிவிட்டால் அதை என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட நல்மக்களுள் ஒருவர்தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மறுமையின் வெற்றி, சுவனத்திற்கு செல்லும் பாக்கியம் யாரும் கிடையாது. அதற்கு பாராட்டு பாத்திரத்தை தமதாக்கி கொண்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இஸ்லாத்தை மனமோந்து ஏற்றுக்கொண்ட முதல்வர்களில் அஸ்ஸாபிஊன் அல் அவ்வலூன் ஒருவர். இறை தூதரால் சிறப்பிக்கப்பட்டவர் சஅத் இப்னு அபி வக்காஸ். வக்காஸுடைய இயற்பெயர் மாலிக் ஆகும். பத்ர் போரிலும் ஹுதைஃபியா உடன்படிக்கையிலும் பங்கேற்ற அன்னலாரின் ஆலோசனை குழு உறுப்பினர். இவரின் தாயாரின் பெயர் ஹின்னா பின் அபு சுபியான் இப்னு உமையா இப்னு அப்துல் சம்ஸ் இப்னு அப்துல் முனாஃப் இப்னு குசை. தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சஅத் இப்னு அபி வக்காஸுடைய வழித்தொடர் அன்னலாரின் பரம்பரையோடு இணைக்கப்படுகின்றார். அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல திருமணங்களை முடித்திருந்தார். அவர்களுக்கு அல்லாஹ் பல மக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
மூத்த இஸ்ஹாக் அவரது விழிப்பெயராக இருந்தது. அவர் சிறு வயதிலே மரணித்து விடுகிறார். உம்முல் ஹக்கம் தாயாரின் பெயர் பின்து யாஹப் இப்னு அப்துல்லா. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலை நபித்தோழர்களில் ஒருவர். ஆரம்ப இஸ்லாமை ஏற்றவராவார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு 27 வயதாகியிருந்தது. இஸ்லாமை யார் ஏற்றாலும் இன்னல்களுக்கு ஆளாகியே தீர வேண்டும் என்று இருந்த இக்கட்டான காலகட்டம் அது. இறை நம்பிக்கை கொண்டோர் தம் நம்பிக்கைக்கு தக்க விலையை தங்களால் இயன்ற விலையை தந்தே தர வேண்டும். வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் அன்னையை பெரிதும் நேசித்தார். ஆனால் அவருக்கே ஆபத்து நேரிடும் போல் இருந்தது. அப்பொழுது வக்காஸ் ரலியல்லாஹு யோசனையில் மூழ்கியிருந்தார். அன்னையை காப்பதா இல்லை ஈருலகிலும் வெற்றி அளிக்கக்கூடிய சத்திய வாக்கை பேணுவதா என வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவரது மனக்குழப்பத்திற்கு தீர்வாகி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். உன் பெற்றோர் என்னோடு வேறு எதையாவது பங்காளியாக ஆக்கும் கட்டளையிடுகிறார்கள். அதன் உண்மை நிலை என்ன? அப்படி செய்தால் என்னவாகும் என்பதை நீ அறிய மாட்டாய். அந்நிலையில் அவர்களுக்கு நீ கீழ்ப்படியாதே. அல் குர்ஆன் 29:8. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகள் என்னவென்று சொன்னால், புகாரியிலும் முஸ்லிமிலும் சஅத் இப்னு அபி வக்காஸ் அறிவிக்கும் 15 நபிமொழிகள் பதிவாகியுள்ளன. புகாரியில் 5 முஸ்லிமில் 18 உள்ளன. பல போர்களில் விடைபெறும் ஹாஜிகளின் போது நோயிற்றிருந்த சாதினம் உடல்நிலம் விசாரிக்க அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சஅத் இப்னு கௌலா மக்காவில் மரணித்ததை போன்று நானும் புலம்பெயர்ந்து சென்று இந்த பூமியிலே மரணித்து விடுவேனோ என்று பயமாக உள்ளது. ஆகவே நாங்கள் தங்கள் நலத்திற்காக அல்லாஹ்விடம் துவா கேட்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பார்த்து எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகட்டும் என சொன்னதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரை பார்த்து இவ்வளவு பெரிய வார்த்தைகளை உதிர்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார்? அம்மனிதர் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும்? இந்நிகழ்வு உஹது போரன்று நிகழ்ந்துள்ளது. உஹது போரன்று முஸ்லிம்களுக்கு தோளாய் துணையாய் போரிட்ட வானவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணால் கண்டார்கள். அவர்கள் சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும். ஆக அன்பான சகோதர தோழர்களே, இனிவாழும் காலத்தில் நபிமார்கள் மற்றும் வலிமார்களின் வழியை பின்பற்றி வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது மர்ஷத் அப்தாய் அவர்களை நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين. الصلاة والسلام على خاتم النبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين منكم لعلكم تتقون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام يوما في سبيل الله إلا باعد الله في ذلك اليوم وجهه عن الناس 70 حريفا. صدق رسول النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை
பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றிருந்தால் நினைவுத்துமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் ரமலானுடைய நோன்பை அடையவிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ரமலானுடைய சட்டத்திட்டங்களை அறிவதில்லை. நாம் எதை செய்தால் நோன்பு முறிந்துவிடும், நாம் எதை செய்தால் நோன்பு முறியாது, நோன்பின் சுன்னத்து எது, நோம்பின் ஃபர்ல் எது, நோம்பின் சருத்துக்கள் யாவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நோன்பின் ஃபர்ல் என்பது நோன்பு வைத்த நிலையில் சாப்பிடக்கூடாது, மேலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது, மேலும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது. மேலும் நோன்பினுடைய சுன்னத் என்பது சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது உங்களுக்கு பரக்கத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பை திறக்க வேண்டும். மேலும் நோன்பினுடைய சருத்துக்கள் என்பது சஹர் வைத்த பின்பே நியத் சொல்ல வேண்டும். மேலும் நோன்பை முறிக்கும் காரியத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். நாம் நோன்பை எந்தெந்த காரணத்திற்காக முறிக்க வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நோய் ஆனால் இறையச்சமுடைய மருத்துவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி ஆலோசனை கேட்டு அவர் நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு நோய் அதிகமாகிவிடும் என்பது கூறினால் நாம் நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது சரியத்துல் நியமிக்கப்பட்ட தூரம் அளவிற்கு நாம் பயணம் செய்தோம் என்றால் நம்முடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது கர்ப்பிணியாக இருந்து தனது குழந்தைக்கோ அல்லது தனக்கோ உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயம் இருந்தால் நம்முடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். பசி தாகம் ஆகியவற்றால் நம்முடைய உயிர் போய்விடும் என்ற பயம் ஏற்பட்டால் தன்னுடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். போர் செய்வதன் மூலம் நம்முடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது ஒருவனுக்கு பைத்தியமாகி விட்டான் என்றால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். நிர்பந்திக்கப்பட்டு நம்மை ஒருவர் நிர்பந்தப்படுத்தி நம்மளுடைய நோன்பை விட சொன்னார் என்றால் நம்முடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். நோன்பை முறிக்கும் காரியம் எவென்றால் நோன்பு வைத்த நிலையில் சாப்பிடுவது, மேலும் குடிப்பது, அல்லது முன்துவாரத்தில் வேண்டுமென்றே புணர்வது. இதை வேண்டுமென்று செய்தால் கலாவும் பரிகாரமும் தேவை. இதை நாம் தெரியாமல் செய்துவிட்டால் கலா மட்டும் செய்தால் போதும். கலா மட்டும் செய்தால் போதும் என்ற காரியம் காதில் எண்ணெய் ஊற்றினால் அல்லது மக்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கல், மண் அல்லது காகிதம் அல்லது புல் போன்றவற்றை சாப்பிட்டால் ஒரு பெண்ணை முத்தமிட்டு தொடையில் புணர்ந்து நுத்துஃபத்து வெளியாகினால் நம்மளுடைய நோன்பை முறிந்துவிடும். ஆனால் இதற்கு கலா மட்டும் செய்தால் போதும். அந்த நோம்பிற்கான பரிகாரம் எதை செய்ய வேண்டும் என்றால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைக்கு வயிறு நிரம்ப உணவு அளிப்பது. இல்லை என்றால் அந்த 60 ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பணத்தை சதக்கா செய்ய வேண்டும். இனி வாழக்கூடிய காலங்களில் நாம் நோன்பின் சத்தங்களை அறிந்து வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தாரில் உருவானாக. ஆமீன் ஆமீன் சுபான வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக எஸ் முகமது ஆரிஃப் பாபர் அவர்களை சீரத்து மூசா அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கின்றேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'd.
فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم وفضل بسم الله الرحمن الرحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم السلام قبل الكلام. فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد ذهب قائن قبطي إلى فرعون فقال له يولد مولود في بنو إسرائيل فيذهب ملكه على يديه وجن جنون فرعون وأمر الشرطة أن يذهب كل مولود يولد في بني إسرائيل ولكن الله يريد يولد مولود ببنو إسرائيل يولد موسى ابن عمران في إسرائيل ولكن خافت موسى على مولودها جميل كيف لا تخاف عدو أطفال بمرشاد هنالك أغاش الله مسكينة فعلهمها أي تلعه في صندوق وطلوق في النيل. وكان يوم جالس على شاة في النيل هل ترى يا سيدي ذلك صندوق فقرب صندوق فقال الناس نعم هذا صندوق وذهب حازم فأخرج صندوق فتح صندوق فإذا فيها غلام جميل فتحير الناس كل يأخذه ويراه فتحير فرعون ورآه فقال بعل حدم إن هذا غلام إسرائيل ولا بد للملك أن يتبعه وراته ملكته. وأنا أتممت قولي بتوفيق الله. ذاك سيرة موسى ونرى يجيء اليوم. السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்து படியாக PM முகமது ஷபான் அத்தாய் அவர்களை சதகாவின் நற்பலன்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச வைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அவனை அல்லாஹ்வின் தூதரின் பெயரால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமாள் முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், ஆலீம்கள் இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் குர்ஆனிலே கூறியான் வகீமு ஸலாத் வஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று கூறுகிறான். உங்கள் மீது இருக்கும் முசீபத் எல்லாம் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் போய்விடும். அதே போல ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். 3 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை.
3 வயசாயிட்டும் குழந்தை இல்லை. ஒரு பெரியார்கிட்ட போகிறாரு. அவங்க பெரியார் சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறார் அந்த அம்மா. ரொட்டி எடுத்து வாயிலை வைக்கலாம் என்று போகும்போது ஒரு முசாஃபர் வராங்க. முசாஃபர் வந்த பொழுது, அம்மா எதா இருந்தால் தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட பொழுது அந்த அம்மா அழுது கொண்டே எடுத்து அந்த ரொட்டியை கீழே வைத்து கொண்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த முசாஃபர் கொடுத்தாங்க. அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு, என்னம்மா இன்னி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டபோது, எனக்கு இந்த பெரியவர் எனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்ட்டாருமா. அப்படியே துவா கேட்ட அந்த முசாஃபர் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவிற்கு அப்பவே குழந்தையை கொடுத்தான். இதை சும்மா சொல்லலப்பா, நீங்கள் இது தர்மம் செய்யணும் என்றதுக்காகவே சொல்கிறது இதெல்லாம். இதே போல் ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து ஒரு முழு கோழியை வறுத்து வைத்து சாப்பிடலாம் போகும்போது ஒரு ஏழை வருகிறார். ஒரு ஏழை அத்தா எதா இருந்தால் தாங்கத்தா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட பொழுது டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, இப்போதாங்க என் கனவையும் காணும், இப்போ தான் உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்ற கோழியை போங்கடா அடித்து துயரம் படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை அடித்து விடுகிறார்கள். சில காலங்கள் கழிகிறது. கணவனுக்கும் மனைவிற்கும் சண்டை போட்டு தலாக் ஆகிவிடுகிறது. தலாக் ஆகிவிட்ட பிறகு கனவி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் செய்த பிறகு அதே பொழுது கோழியை வைக்கிறார்கள். கோழியை வைத்து சாப்பிடலாம் போகும்போது இன்னொரு முசாஃபர் வராங்க. எதாவது தாங்கத்தா அப்படின்னு கேட்க பொழுது, உன்னை எங்கேயோ பார்த்துருங்கண்ணே, இந்த அம்மாவுடைய முதன் கணவன் நீதானே அப்படின்னு கேட்டுப்போம். ஆமாம் அப்படின்னு சொன்ன பொழுது, நான் ரொம்ப ஏழையை விட ரொம்ப கொடுமையாக ஆகிவிட்டேன் அப்படி சொல்ல போது, இந்தாப்பா இந்த கறி நீ சாப்பிடு, நம்ம ஒருத்தருக்கு ஏதோ ஜக்காத்து கொடுத்தா நம்ம வாழ்க்கை மேம்படும் என்பதற்காக சொல்வது. என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக பேசலாம். இன்னும் நல்லா முயற்சி செஞ்சால் இன்னும் நல்லா பேசலாம். அடுத்தபடியாக சையத் முகமது அத்தாயா அவர்களை குணங்களில் சிறந்த குணம் என்ற தலைப்பின் கீழ் பேச வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிஸ்னாமல் பின்பற்றி வாழ்ந்து மனித உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் அவர்கள் மீதும் நிலவட்டுமாக. ஒரு நாள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டு தொழுதிருந்தார்கள். அப்போது அவர்கள் காலில் பலமான வலி ஏற்பட்டது. அப்போது அவர் காலில் இருந்து கொப்பளம் ஏற்பட்டு அதிலிருந்து புழு வெளியே ஆரம்பித்தது. அப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலிலிருந்து புழு வெளியேறப்பட்டதால் அதில் ஒரு துர்நாற்றம் அடித்தது. அதில் அந்த ஊர் மக்கள் அவர்களை ஊரை விட்டு விரட்டினார்கள். அப்போது அவர்கள் உற்றார் உறவினர்கள் கூட அவர்களை ஆதரவு செய்யவில்லை. அவர்களுடைய 2 மாணவர்கள் மற்றும் அவர்களை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அடுத்த வேறு ஊருக்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த ஊரிலும் அவர்களை வரவிடாமல் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படி பல ஊர்களுக்கு சென்று அவர்கள் சோர்ந்தடைந்து விட்டார்கள். அப்போது ஒரு காட்டின் பக்கம் சென்று அங்கே ஒரு குடிசையை கட்டி அவர்களை தனியாக விட்டு வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிதாபப்படுவதற்கோ உதவி செய்வதற்கோ அவர்கள் மனைவி மட்டும்தான் துணையாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நிலைமையிலும்
அவர்கள் வணங்குவதையும் அல்லாஹ்வை புகழ்வதையும் நினைவு கூறுவதையும் அவர்கள் விடவில்லை. ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயங்கரமான நோயால் 3 வருடம் 7 மாதங்களும் 7 நாட்களும் அவதிப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களுடைய மனைவி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், நீ தான் அல்லாஹ்வுடைய நபியாச்சு, நீ துவா கேட்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நான் சும்மாவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை என்று கேட்டார்கள். அதுக்கு 80 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். 80 ஆண்டுகள் இன்பமுடன் வாழ்ந்து விட்டேன், சில காலம் இன்பமாக வாழவிடு என்று சொன்னார்கள். ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் நோயின் வேதனையால் தாங்க முடியாமல் மௌனமாக படுத்திருந்தார்கள். அப்போது ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுக்கு மௌனமாக படுத்திருக்கிறேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ் திருப்பொருத்தத்திற்காகவும் பொறுமைக்காகவும் கடைப்பிடித்து படுத்திருக்கிறேன் என்று ஹஜரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுக்கு தந்திருக்கிறானாக. வாயிரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குணங்களில் சிறந்த குணம் பொறுமை, அதற்கு அடையாளமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய ஹதீகத்துல் வாயிலின் 30வது மாணவ சொற்பெயர்ச்சி மன்றம் இறுதியில் நடந்து முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பேசின எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆனால் இனி பேசும்பொழுது புது புது டாபிக்ஸாக எடுத்து புதுவான பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நம்ம பேசுகிற பாயிண்ட்ஸே திருப்பி பேசக்கூடாது. நார்மலாக நம்ம ஒரு புக்கு படிக்கும்போது, ஒரு கதை புக்கு படிக்கும்போது எப்படியெல்லாம் நமக்கு வந்து அந்த அந்த அதோடைய அந்த இது மையக்கருத்து வந்து எப்படி நமக்கு ரீச் ஆகுது. சாதாரணமாக ஒரு புக்கு படிக்கும்போதே நமக்கு அவ்வளோ ரீச் ஆகுதுன்னா, நம்ம டேரெக்டாக பேசும்போது இப்படிலாம் பேசணும். ஏத்தையாக இருக்கணும், ஸ்நாக்கு எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்கணும். நம்ம அத்தாய் பேசுகிறாங்க அப்படின்னாலே அங்கே மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. அந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஃபர்ஸ்ட் நாளே அந்த டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நாளே பாயிண்ட்ஸ் எடுத்து தேடிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு 4-5 நாளில் ஃபுல்லாக பேசி பார்த்துட்டோம்னா கரெக்டாக மேடையில் வரும்போது சூப்பராக பேசலாம். ஏன்னா இனிமே பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக அந்த இது டாபிக் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். ஆமீன். எனவே ஸலவாத் எல்லாருமே ஓதி ஹதீகத்துல் வாயில் இதை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த வாரத்தினுடைய பேச்சாளர்களுடைய பட்டியலை கூறுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், 30வது வாரம் ஹதீகத்துல் வாயிலின் மிகவும் நல்லபடியாக முடிவடைந்து விட்டது. அடுத்து 31வது வார ஹதீகத்துல் வாயிலினுக்கு முப்பத்தி 32வது வார ஹதீகத்துல் வாயிலின் பேச இருக்கும் மாணவர்கள், முதலாவது ஜும்ராவை சார்ந்த எஸ் முகமது ரில்வான் அவர்கள் நோன்பின் சிறப்புகள் என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேசுவார்கள். எஸ் முகமது சுலைமான் பத்ருப்போர் என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேசுவார்கள். இரண்டாவது ஜும்ராவை சார்ந்த மாணவர்கள் என்எம் நூர் அகமது குதிரையின் சிறப்பும் அதை பற்றி குர்ஆன் சொல்வதும் என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அபூபக்கர் சித்திக் ஹாஃபில் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற ஆங்கில தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அடுத்து மூன்றாவது சும்ரா மாணவர்கள் எம் முகமது ஜாஃபர் சாதிக் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற ஆங்கில தலைப்பின் கீழ் பேசுவார்கள். எம் முகமது சுஹைல் பிசாசுகள் உண்டா என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேசுவார்கள். எல் நெஹமத் ஃபைசல் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அரபி தலைப்பின் கீழ் பேசுவார்கள். நான்காவது சும்ராவை சார்ந்த மாணவர்கள் ஃபயாஸ் கான் அவர்கள் உமர் முக்தார் என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேசுவார்கள். முகமது அர்ஷத் அவர்கள் சைஃபுல்லா என்ற ஆங்கில தலைப்பின் கீழ் பேசுவார்கள். முகமது ரஹமத்துல்லா அவர்கள் ஃபலாயிலு ஷஹபான் என்ற உருது தலைப்பின் கீழ் பேசுவார்கள். தலைவராக ஜே முகமது சாஜித் அவர்களை நியமிக்கின்றேன். கிராத்துவதற்கு கே எஸ் சஃபீல் முகமது அவர்களும், கீதம் இசைப்பதற்கு என்எஸ் முகமது மாஹிர் அவர்களையும் நியமிக்கின்றேன்.
வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லு அலைஹி